ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இது என்ன பார்க்க போனா ஈவல் டெட் பர்ன். ஸோ இந்த படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதாவது டேட் அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா, இந்த படத்தோட பேரை கேட்டோன்னு பயமா இருக்குடா. ஓகேவா, ஏன்னா இந்த இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஈவல் டெட் ரீபோர்ட் வந்துச்சுல, ஈவல் டெட் ரைஸ் 2023 நினைக்கிறேன். அந்த படத்தை போய் பட்ட பகல நான் போய் தேட்டரில் போய் பார்த்தேன். ஓகேவா, தேட்டரில் 3 பேர் தான் இருந்தோம். நான் ஒருத்தன், அதுக்கப்புறம் 2 கப்பல் ஒருத்தவங்க. ஓகேவா, அந்த கோர் சீன்லாம் வந்துச்சா, ஆப்ரேட்டரை பயந்துரும்னு சொல்லிட்டு விலகத்துட்டு விட்டான் அந்த டைம்ல. ஓகேவா, இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் எனக்கு பாக்குறதுக்கு வந்துட்டு தைரியம் இல்லை. எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நான் ஃபேன் கிடையாதுங்க, உண்மையிலே ஃபேன் கிடையாது. கை காலு துண்டா விடுது, கண்ணுல இதை சொரு விடுது, கண்ணு தனியா வெளியா விடுது, காதை கடிச்சு துப்பிடுது, அதுக்கப்புறம் சீஸ் கிரைடர்லாம் இருக்கும் ஈவில் டெட்ல. சொல்லும் போது ஒரு மாதிரி ஆகுது. இப்போ தாண்டா அந்த லீ குரானினோட அந்த மம்மி படம், அது கூட நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல. அந்த படத்தோட ட்ரெய்லர் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒத்துக்கிறேன். பட் வந்துட்டு ஈவில் டெட் ரைஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு எனக்கு எவ்வளவு தைரியம் எடுத்துக்கிட்டா, ஃபைனல் டெஸ்டினேஷன் போன வருஷம் போய் பார்க்க போனேன் அந்த படத்தை பத்தி தெரியாம. ஓகேவா, இல்ல இந்த படத்தோட பேரை டக்கு வளர ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா, எனக்கு தைரியம் இல்ல. இந்த படத்தை கண்டிப்பா நான் தியேட்டரை போய் பார்க்க மாட்டேன். கண்டிப்பா போய் பார்க்க மாட்டேங்க, ட்ரெய்லரே பார்க்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு மட்டும் என்னோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா தெரியல, வேற வழியில பார்த்து ஆகணும். சரி, பார்த்துட்டு நம்ம தாட்ஸ் சொல்லுவோம். ஸோ வாங்க பார்த்துருவோமா? லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் ஆன் 3 2 1 கோ. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த லீ கிரானினோட அந்த மம்மி படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டீசரை வந்துட்டு, இந்த டேட் அனௌன்ஸ் டீசரை வந்துட்டு போட்டிருந்தாங்களாம். எத்தனை பேர் பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுறீங்களா? சரி, கொஞ்சம் பொறுங்கடா. ஜூலை 10 ஏன்டா சவுண்ட் எஃபெக்ட் போட்டு இப்படி பண்றீங்க? டேட் அனௌன்ஸ்மெண்ட் இப்படி இருக்கடா. ஒரு நிமிஷம் 10 செகண்டுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட், அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் போட்டு பயமுத்துறீங்க. பட் கொஞ்சம் எரியற சீன் வரும்னு நினைச்சேன், பட் கிடையாது. இது பேய் படம் மாதிரி இல்ல, ஜொம்பி படத்தை பேய் படம் மாதிரி தான் எடுப்பானுங்க. இது ஜொம்பி படம் மாதிரி இருக்கு. அங்கங்க ஆளுநர் தாவி குடிச்சுக்கிறீங்க, உளுந்துருக்கானுங்க, எழுத்துக்கு பிடிச்சிக்கிறீங்க. ஐடியாவே இல்லைங்க இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு. ஈவில் டெட் பர்ன்னா வந்துட்டு கொழுந்து விட்டு எரியிற அந்த பேய் தான் வரப்போகுது, அப்படிதான் இருக்க போகுது. எனக்கு தெரியல, எரிஞ்சு பாதி எடுத்து உடம்போட தான் காட்ட போறீங்களா, எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. இந்த இவனுங்க இருக்கானுங்களே, இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இந்த டீம் இருப்பாங்களா, விஎஃப்எக்ஸ் டீம்லாம், அவனுங்க போடணும். எந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? பயங்கரமயமா காமிக்கிறீங்க, அவ்வளவு ரியலிஸ்டிக்கா. ஸோ டேட் அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை 10 ரொம்ப முக்கியம். ஜூலை வேற அது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்குள்ள அந்த மைண்ட் செட்ல இருந்தா, அதுக்குள்ள இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வந்துட்டு அனுபவிச்சு பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தை இறக்கி விடுறாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி பரவாயில்ல, பார்த்ததுக்கு அப்புறம் தெரியலங்க, எனக்கு தெரியல, ஒரு மாதிரி படப்படங்கிறது பயமா வேற இருக்கு. இல்ல ஏன்னா சும்மா நம்மளுக்கு பேயினாலே பயம். பட் ஈவில் டெட்னு கேட்டாலே பயமா இருக்கு. எத்தனை பேருக்கு உண்மையை சொல்லுங்க, இன்னினால அவ்வளவு பயந்துக்கு இருக்க, இவ்வளவு பயந்த இருக்குன்னு சொல்றவங்க இருப்பீங்க. பட் ஏன் இந்த மாதிரி பயத்தோட இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த உண்மையான ஃபேன்ஸ் இல்ல, இந்த ஈவில் டெட் பெயரை கேட்டோன்னா ஆடும் பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் புரியும். ஓகேவா, எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க? ஓகேவா, ஸோ நல்லா தான் இருக்கு. ஓகேவா, ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஜூலை 10 எனக்கு இன்னமும் ஜூலைல இறக்கி விட போறாங்க போல சம்பவத்தை. ஓகேவா, பார்த்ததுக்கு ஜூலை வந்துட்டு நம்ம ரொம்ப காத்துக்கிற விஷயமே வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே தான். அதுக்குள்ள வந்துட்டு ஹாலோவின் சீசன் கூட இல்லை தானே இது ஜூலை, அதுக்குள்ள ஈவில் டெட் பர்ன் வருது. எனக்கு தெரியலங்க, ஹாலோவின் சீசனா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஹாலோவின் எப்பவுமே அக்டோபரா வரும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பண்ணுங்க. ஜூலை 10. ஓகேவா, இந்த படம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் ஆனோன்னு பார்க்க போற படம் தான் இது. இந்த படத்துக்கு இதான் ஆர்டிட்டா, இதுக்கும் ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஓகேவா, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்துக்குன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை வந்துட்டு PG-13 தான் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அப்பதான் நிறைய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணலாம், நிறைய ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கல்ல கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்தை R-rated தெரியும், அதையும் பிரம்மாண்டமா எடுக்கிறீங்க பாத்தீங்களா. எப்படி இருந்தாலும் 18 வயசு மேலதான் வந்து பார்க்க போறாங்க, அதுக்கும் ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு.
எப்பட்றா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ எத்தனை பேர் ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸ்ல எந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்னு சொல்லி அந்த படத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஈவில் டெட் ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கீங்க, நீங்களும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நானும் அந்த சுச்சுவேஷன்ல தாங்க இருக்கேன். சரி, ரிவ்யூ கூட போட முடியல அந்த படத்துக்கு. ஓகே, ஸோ யா, நான் இதோட ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். யாரும் ஒன்று பார்க்கலையோ வந்துட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கப்ப உங்க சோசியல் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ யா, சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் டேக் கேர், பை.